ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேவனுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஒன் ஷாட் இல்லைன்னா ஒரு 2 ஷாட்டில் முடிச்சிடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவன் அம்மாலாம் எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்கக்கா. சரி நீ சொல்லு, வாயின் எத்தனை மணிக்கு வருவா? அவள் 12th படிக்கிறாடா. ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இருக்கும், முடிச்சுட்டு வர கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் ஒரு ½ ஹவரில் வந்துடுவா. அப்படியா? சரிக்கா, நான் அவளை பார்க்க தான் வந்தேன். வேலைக்கு என்றைக்கிடா ஜாயின் பண்ண போகிறேன்? நாளைக்கு தான்க்கா. பக்கத்துலேயே ஃப்ரெண்ட்ஸ் வீட்லாம் இருக்குது, அங்கே தான் ஸ்டே பண்ணலான்னு நினச்சேன். சரி நீ இங்கே தானே இருக்க, ரெண்ட்டு கொடுக்க வேணாம் தான் உன் வீட்டுக்கு வந்தேன். கொஞ்ச நாள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நல்லா இன்கம் வந்ததும் நானே மாறிக்கிறேன். டேய் லூசு, நீ இங்கே இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா. நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா? தெரியும், அதுக்காக தான் உன் வீட்டுக்கு வந்தேன். போக வரதில் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்புறம் மாறிக்கிறேன்க்கா. அதெல்லாம் உனக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது, நீ இங்கே இருந்து தான் போகணும். சரி, இந்த போட்டில் இருக்குது வயனா? ஆமாடா, பெரிய பொண்ணா தெரியுறாக்கா. அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டா. அவள் 12th படிக்கிறா, அவளுக்கு 18 வயசு ஆகுது. இன்னும் குழந்தையாவேவா இருப்பா? நான் என்ன பார்த்து ஒரு 6-7 months இருக்குமா? அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டா. பொண்ணுங்க அப்படி தான், ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. திடீர்னு வளர்ந்து பெரிய பொண்ணாக நிற்பாங்க. அதுக்கு நீ ரொம்ப வளர்ந்துட்டாக்கா. அப்போ என் வீட்டுக்குள்ளே வந்தா, அம்மா ரொம்ப பசிக்குது, சாப்பிட என்னம்மா வச்சுருக்க? சோஃபாவில் தேவங்களோட சவுண்ட் கேட்கவும் வைன் திரும்பி தேவங்க பார்த்தா, மாமா எப்போ வந்தீங்க மாமா? நான் வந்து 3 years ஆச்சு வைன், உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ லேட்டாக வரேன்? வைன் வேகமாக ஓடி வந்து தேவங்களோட மடியில் உட்காந்து தேவங்களோட நெக்கை ஹோல்ட் பண்ணி அவனை டைட்டாக ஹக் பண்ணான். இவன் விட்டு வைன் என்ன பண்ணுறேன்? மாமா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? எனக்கு தினம் கால் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் அப்படியே நீ பிஸி ஆகிட்டா. எனக்கு ஒரு கால் கூட பண்ணுறதில்ல நீ. நான் மட்டும் கேட்டுகிட்டே இருப்பேன், தேவங்க மாமா கால் பண்ணானு. அம்மா நீ ஸ்கூலில் இருக்கும்போது கால் பண்ணான்னு சொல்லுவான். மாமா கால் கூட பண்ண மாட்டேன்றா, அவ்வளோ பிஸியா நீ? கொஞ்சம் விட்டு, நான் சொல்கிறேன். அதெல்லாம் விட முடியாது. நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன். எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருந்துச்சு, ஆனால் உனக்கு அப்படிலாம் தோணவே இல்லை. என்னெல்லாம் மறந்துட்டல? ஆமாம், உனக்கு என்ன, நல்லா ஜாலியாக சைட் அடிச்சு சுற்றிட்டு இருப்பேன். உனக்கு என்னெல்லாம் தேடுமா? தேவனுக்கு வைன் மடியில் உட்கார ஒரு மாதிரி இருந்துச்சு. இறங்குறியா ஃபஸ்ட்டு? மடியில் தான் உட்காருவாங்களா? இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மடியில் உட்காராம ரொம்ப சீன் போடுறேன். நான் எப்போயும் மடியில் தானே மாமா உட்காருவேன். சரி ஓகே, கொஞ்சம் தள்ளி உட்காரு. ரொம்ப தான் சீன் போடுறேன் மாமா. சரி இன்னும் இந்த பக்கம். இனிமேல் இங்கே தான் எனக்கு வேலை கிடச்சிருச்சுடி. அதுவும் இங்கே தான் 2 years அக்ரிமெண்ட் கூட போட்டேன். இனி இங்கே தான் இருப்பேன். ஒயின் அகைன் தேவங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, சூப்பர் மாமா, நிஜமாக தான் சொல்கிறியா? இனி இங்கே தான் இருப்பியா? தேவங்க இன்னும் ஒரு மாதிரி ஆச்சு. கொஞ்சம் விட்டுறியா? என்ன இப்போ டைட்டாக ஹக் பண்ணுறேன். தேவங்க ஒயின் அகைன் கொஞ்சம் நேரம் உட்காரச்சோம். வந்ததுமே அவனை உயிரை வாங்க ஆரம்பிச்சிட்டியா? இறங்குடி. தேவங்க மாமாவுக்கு இங்கே வேலை கிடச்சிருக்கான். 2 years இங்கே தான் இருப்பாம்மா. ஆமாம் இங்கே தான் இருப்பான். இந்த தேவ் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ. இவளை இறங்கி உட்கார சொல்லுக்கா. எப்படி குரங்கு மாதிரி உட்காந்துருக்கா பாரு. நான் குரங்கா? இன்னுமாம்மா இப்படி பேசுகிறேன்? முதல்ல நீ தானே என்னை தூக்கி மடியில் உட்காரச்சுப்பேன். சீன் போடுறாமா ரொம்ப உன் தம்பி. நீ வளர்ந்துட்டலடி, வெயிட்டாக இருக்க போல. இறங்கு. நான் வெயிட்டாக இருக்கணா? நான் வெயிட் ஆகாம இருக்கேன். கிட்ட வராதடி, கொஞ்சம் தள்ளி தான் உட்காரேன். அட போமாம்மா, இந்தா எடுத்துக்கோ. வைன் திரும்பி டபுள் சைட் லெக் போட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு தேவங்களோட செஸ்ட்டில் அவளோட பேக் இருக்க மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக சாஞ்சிட்டு அங்கே இருக்க ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. ஆமாம்மா, பாட்டி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆமாம்மாம்மா, நானும் பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல? கூப்பிட்டேன், வரலான்னு சொல்லிட்டாங்களா? என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கலாம்ல? நான் அவங்கள மிஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கலாம்ல? நீ மிஸ் பண்ணுறேன்னா உடனே வந்துடணுமா? அவங்களுக்கு வேலை இருக்குது. இன்னும்மாம்மா அப்படி பேசுகிறா? நிஜமாக தாண்டி, அவங்களுக்கு வேலை இருக்குது. அவங்களும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இன்னும் 1 weekல வரேன்னு சொன்னாங்க. தெரியும், என் பாட்டி என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நானே இந்த வீக் பாட்டி வீட்டுக்கு போகணுன்னு தான் இருந்தேன், ஆனால் இனிமேல் போக மாட்டேன். ஏன்? ஆமா நீ வந்துட்டல்ல, இனி உங்க கூட தான் இருப்பேன். பாட்டிக்கு என்ன பார்க்கணுன்னா பாட்டி இங்கே வந்து பார்க்க சொல்லு. ரொம்ப ஓவராக பண்ணுறேன். அவங்க ஒயின் கையில் இருக்க பிஸ்கட்டை பிடிங்கிட்டு இறங்கி உட்காரி. இது அக்கா எனக்கு கொடுத்தது. தேவங்க பார்த்ததுலேருந்து ஒயன் தேவங்க மடியிலே தான் உட்காந்துட்டு இருந்தா. ஒயன் இறங்கு ஒயன், இப்போ எதுக்கிட்ட என் மடியில் ஏறி உட்காந்துருக்கா? எனக்கு மடியில் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. நான் எப்போவுமே இப்படி தானே உட்காந்துருப்பேன். இன்னும் நீ ரொம்ப சீன் போட்டுகிட்டே இருக்க வந்ததுலேருந்து.
ஒரு மாதிரி இருக்குடி, இறங்குறியா? அப்போ என்னோட அப்பா அந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க. தேங்க அவங்க மாமாவை பார்த்ததும் தேங்க என்னோட ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அப்படியே தூக்கி அவளை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எந்திரிச்சு அவங்க மாமாவுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணி ஹக் பண்ணோம். எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன் தேவம், நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஏன்டா இந்த பக்கமே வரல? எங்கே மாமா, ஸ்டடீஸ் இன்டர்ன்ஷிப்னு ரொம்ப பிஸியாக இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் என்னடா? அப்புறம் என்ன, ஏதோ ஜாப் கிடச்சிருச்சு, அடுத்து அது பின்னாடியே ஓட வேண்டியதான். தேவங்கோட மாமாவும் ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வயன் தேவங்க அவள் ஹிப்பை பிடிச்சி தூக்கி உட்கார வச்சதே நினச்சிட்டு இருந்தா. என்ன பண்ணா மாமா? அவன் ரொம்ப சாதாரணமாக தான் பண்ணான், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, பயிரெலாம் கூசுதே. தேங்க அவங்க மாமா கிட்டே பேசிகிட்டே ஒயின் பக்கத்தில் உட்காந்து ஒயினோட ஷோல்டரில் ஹேண்ட் போட்டு அவன் ரொம்ப கேஷுவலாக அவங்க மாமாட்ட பேசிகிட்டு இருந்தான். ஒயின் தேவங்களோட ஃபேஸையே பார்த்துட்டே இருந்தான். என்ன மாமா இவ்வளோ அழகாக இருக்கான், வளர வளர ரொம்ப அழகாகிட்டே போகிறான். வந்ததுலேருந்து நான் ஃபேஸை பார்க்கவே இல்லையா, எவ்வளோ அழகாக இருக்கான். அவன் சிரிக்கும் போது அப்படி இருக்கே. ஒயின் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? அது தண்ணி வேணுமா மாமா? ஆமாம், தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி தண்ணி எங்கே இருக்கும் மாமா? ஏய் என்னாச்சு உனக்கு? தண்ணி வேணும்டி, வாட்டர். ஓகே, தண்ணி கேட்குறியா? ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு வரேன். என்ன தேவ மாமா இவ்வளோ அழகாக இருக்கான், அவன் பேசும்போது இன்னும் இவ்வளோ க்யூட் ஆகிட்டான், கையை ஆட்டி ஆட்டி அவ்வளோ அழகாக பேசுகிறான், அப்படியே பொம்மை மாதிரி இருக்கானே. இன்னும் 2 வருஷம் கூட தான் இருக்க போகிறேன்னா, ஐயோ நான் எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணிப்பேனே தெரியலையே. ஒயின் வேகமாக போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தேவங்கிட்ட கொடுத்துட்டு தேங்க விட்டு கொஞ்சம் தள்ளி சோஃபாவில் உட்காந்தான். தேங்க அதை நோட் பண்ணான். அப்படியே ஒயினோட ஷோல்டரில் ஹேண்ட் போட்டு அவன் பக்கத்தில் இழுத்து உட்காரிச்சிட்டு அப்படியே கேஷுவலாக அவங்க மாமா கிட்டே பேசிகிட்டே இருந்தான். ஒயின் தேவையை பார்த்துட்டே இருந்தான். சரிடா நீரே, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே மாமா. ஒயினோட அப்பா எஞ்சி போனதும் தேவை ஒயினை திரும்பி பார்த்தான். ஒயின் இன்னுமே தேவையே பார்த்துட்டே இருந்தான். ஏய் என்னடி பார்த்துட்டே இருக்கா? மாமா நீ ரொம்ப அழகாக இருக்க மாமா. அழகாக இருக்கணா? ஆமாம் மாமா, அப்படி இருக்க, செம்ம அழகாக இருக்க. அதுவும் நீ சிரிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கு மாமா. நிஜமாவா? ஏய் மாமா நிஜமா தான், எப்படி இருக்க தெரியுமா நீ? சரி அது இருக்கட்டும், எதுக்கு தள்ளி உட்காந்த? அது சும்மா தான் மாமா. ஓ மடியிலேருந்து இறங்கடின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேன், தள்ளி உட்காரு. கொஞ்சம் புதுசாக இருக்கேன். இல்லை மாமா, கொஞ்சம் லைட்டாக கூச்சமாக இருந்துச்சு, அதான். தேவங்க அதை புரிஞ்சுட்டு அவள் ஹெட்டில் டேப் பண்ணிவிட்டு அவள் ஃபோர்ஹெட்டில், நீ கொஞ்சம் வளர்ந்துட்டல அதுதான், சம்டைம்ஸ் எல்லாமே பழசு மாதிரி இருக்காது. நீ பெரிய பொண்ணு ஆகிட்டவன் பாத்தியா, நான் இறங்கி உட்காருன்னு சொல்லும்போது என்னால் இறங்க முடியல, ஆனால் உனக்கே தள்ளி உட்காரணும் போல தோணுது. என் பாப்பா எவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டா பாருங்க. நான் வளர்ந்துட்டேனா மாமா? ரொம்ப வளர்ந்துட்டேன், இவ்வளோ வளர்ந்துட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா மாமா? தேங்காய் என்ன ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு ஒன்றும் பிடிக்காமல் இருக்குமாடி, நீ தங்கம். என்னோட சீக்ஸில் சாஃப்டாக, எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும். நீ அக்கா பொண்ணுடி, எங்கள் வீட்டில் பிறந்தா குழந்தை, உன்னை யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா? மாமா அக்காவெல்லாம் விடு, ஏன்னா உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் வைன் அப்படின்னு என்னோட சீக்ஸை ஸ்க்வீஸ் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருந்தான். சரி நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டியா? ஆமாம் மாமா, எனக்கு நீ என்ன வாங்கிட்டு வந்தேன்? நான் உனக்கு நிறையா சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். டேய் உனக்கு சொன்னேன்ல அவளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்காதாடான்னு. அக்கா அவள் குழந்தைக்கா, அவளுக்கு சாக்லேட் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்காதா? நீ என்ன எப்போ பார்த்தாலும் இது வாங்கி கொடுக்காது அது வாங்கி கொடுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு வேணான்னா நீ வாங்கி கொடுக்காம இரு, நான் அவளுக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கி கொடுப்பேன். ஒயின் தேங்காய் ஹக் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு, பார்த்தியா இதுதான் என் மாமா, எனக்கு பிடிச்ச எல்லாமே என் மாமாவில் மட்டும்தான் தர முடியும். ஆமாம் என்னால் மட்டும்தான் தர முடியும். சேர்ந்துட்டிங்களாப்பா? சரி வைன் போ, யூனிஃபார்ம் மாற்றிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வேணாம்மா, நான் அப்புறமா மாமா கூட சேர்ந்து சாப்பிட்றேன். போடி போய் சாப்பிடு. இல்லை மாமா எனக்கு பசிக்கல, நான் உன் கூட இருக்கேன் மாமா. நீ ஏதாவது பேசு மாமா, நான் கேட்குறேன். என்ன பேச? ஏதோ பேசு மாமா, இப்போ அப்பா கிட்டே பேசிகிட்டே இருந்தல, அது மாதிரி என்கிட்ட ஏதாவது பேசிகிட்டே இரு. நீ பேசும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க மாமா. தேங்க் சிரிச்சுட்டே என்னோட கணக்கில் பேக் பண்ணிவிட்டு, மேடம் பெரிய பொண்ணாயிட்டீங்க, +2 படிக்கிறீங்க, எப்படி போகுதுடி ஸ்டடீஸ் எல்லாம்? எக்ஸாம்ஸ் எப்போ? மாமா என்ன நீ இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பேசணும்னு பார்த்தா போரிங்காக பேசுகிறேன். ஸ்டடீஸ் எப்படியோ போகுது, அதை பற்றிலாம் பேச வேணாம் மாமா, நம்மளை பற்றி பேசு. நம்மளை பற்றி பேசுவா? நம்மளை பற்றி என்ன பேச? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, ஸ்டடீஸ் எப்படி போகுது? அஜோ அதை விடு மாமா, நம்மளை பற்றி பேசி.
நம்மளை பற்றி என்ன பேச? என்னை பற்றி பேசு மாமா, ஏதாவது பேசு. சரி சொல்லு, என்கிட்ட எது அழகாக இருக்குது? உன்கிட்ட எல்லாமே அழகாக இருக்குடி. அப்படிலாம் சொல்லாத. நான் சொன்னேன்ல, உன் ஃபேஸ் அழகாக இருக்குது, உன் ஸ்மைல் அழகாக இருக்குன்னு. அது மாதிரி சொல்லு. உன் ஃபேஸ் அழகாக இருக்குது, உன் ஸ்மைல் அழகாக இருக்குது, உன் கண் அழகாக இருக்குது, இந்த சீக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு என்னோட சீக்ஸ் கிள்ளிகிட்டே சொன்னோம். அப்புறம் உன்னோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு இந்த ஃபிங்கர்ஸ் அழகாக இருக்குது, குட்டி குட்டியாக பார்த்தது எப்படி வளர்ந்துருச்சு பாரு. ஆமாம் மாமா, நீ வளர்ந்துட்டேன். அப்புறம் வேறு என்ன அழகாக இருக்குது வேறு அப்படின்னு தேவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே தேவங்களோட கண் ஒயினோட நெக்கு கீழே வந்துச்சு. ஒயினும் அதை நோட் பண்ணான். நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா ஒயின், அப்புறமா பேசலாம். ஒயின் ஒரு குட்டி ஸ்மைலோட, ரொம்ப வளர்ந்துட்டேனா மாமா? எல்லாமே வளர்ந்துருச்சா என்ன? தேவங்க கன்ஃபியூஸாக ஒயினை பார்த்தான். ஒயின் அவள் ஐப்ரோவெல்லாம் ரைஸ் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டே, என்ன மாமா வளர்ந்துருச்சா? வாய் வளர்ந்துருச்சு உனக்கு, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. ஒயின் இன்னும் க்ளோஸாக தேவங்கிட்ட வந்துட்டு, பாய் மட்டும்தான் வளர்ந்துருக்கா? வேறு என்னென்ன வளர்ந்துருக்குன்னு சொல்லு. ஏய் இஞ்சி பொடி. ஏய் தேவம், உன் கண்ணுக்கு வேறு எதுதான் அழகாக தெரியுது? ஏய் என்ன மாமான்னு கூப்பிட்ற? முடியாது. உன் கண்ணு எங்கே போச்சுன்னு பார்த்தேன், கெட்டு போய் ஆகிட்டடா நீ. ஒயின் இஞ்சி போன்னு சொன்னேன். முடியாது. நீ சொல்லு, எத்தெல்லாம் வளர்ந்துருக்கு, எத்தெல்லாம் உன் கண்ணுக்கு அழகாக தெரியுது? ஒயின் சின்ன பொண்ணு மாதிரி பேசு. இஞ்சி போ. நான் உன் மடியில் உட்காரும்போது நீ உன் கண்ணை மூடனல்ல, எதுக்காக? ஒயின் தள்ளி உட்காரடி, என்ன பேசுகிற நீ? அப்போ என்னோட அம்மா அங்கே க்ராஸ் ஆனாங்க. ஏ ஒயின் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, அதான் சொல்கிறேன்ல, அப்படியே உட்காந்துருக்க போகிறேம்மா. ஒயின் அகைன் திரும்பி தேவங்கே பார்த்துட்டு இருந்தா. தேவங்க ஒயினை ஃபேஸ் பண்ண முடியாமல் சைடில் திரும்பி பார்த்துட்டு இருந்தோம். ஒயின் தேவங்க காது கிட்ட வந்து, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அங்கேருந்து எஞ்சி போனோம். ஒயினோட ஹஸ்கி வாய்ஸ் கேட்கும்போது தேவங்க அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ எதுக்கு இவ தேவையில்லாமல் வளர்ந்து நான் படுத்துறான்னு தெரில. எல்லாம் நல்லா பண்ண மாதிரி வச்சுட்டு என் மடியில் ஏறி உட்காந்துட்டு, எப்படி தேவங்க இன்னும் 2 வருஷத்தை ஓட்டு போகிறேன், கஷ்டம். தேவங்க அவன் ரூமுக்கு போய் அவன் பேக்கை தொடர்ந்து இருக்க திங்ஸ்லாம் எடுத்து ஷெல்ஃபில் அடுக்கிட்டு இருந்தான். ஒயின் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு தேவங்க இருக்க ரூம்குள்ளே வந்தான். ஒய் என்ன பண்ணிகிட்டு இருக்க மாமா? வாங்க பெரிய மனுஷி, என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஒயின் வந்து தேவங்களோட பெட்டில் உட்காந்துட்டு, சரி ஓகே, எனக்கு வாங்கிட்டு வந்து சாக்லேட்டுங்க. தேவங்க பேக்கில் இருந்து சாக்லேட் எடுத்துகிட்டு ஒயின் பக்கத்தில் வந்து உட்காந்தோம். சாக்லேட். ஹை மாமா, எவ்வளோ பெரிய சாக்லேட் எனக்கா? இது மாதிரி நிறைய சாக்லேட் வச்சுருக்கேன், உனக்கு தான். ஒயின் தேவங்க கையிலேருந்து வாங்க வந்தா. தேவங்க அதை நகட்டிகிட்டே இருந்தோம். ஒயின் அதை எட்டி வாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. தேவங்க அவன் கையை மேலே தூக்கி அந்த சாக்லேட் நகட்டிகிட்டே இருந்தான். ஒயின் தேவங்களோட ஹேண்ட்ஸில் அந்த சாக்லேட் வாங்குறதுக்காக எட்டி வாங்கிட்டு இருந்தான். அப்போது ஒயினோட செஸ் தேவங்களோட ஃபேஸ்லலாம் பட்டுச்சு. தேவங்க அதெல்லாம் கண்டுக்காமல் அவன் பேசாமல் விளையாடுற மூடில் சாக்லேட் நாட்டிகிட்டே இருந்தான். ஆனால் ஒயினுக்கு தேவங்களோட ப்ரீத் அவன் நெக்கில் படும்போது அவளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவள் சாக்லேட் எட்டி பிடிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு தேவங்கையை பார்த்துட்டு இருந்தான். என்னாச்சுடி, சாக்லேட் வேணாமா? குடும்பமா சாக்லேட்டா? நீ ஏன் வாங்கிக்கோ. தேவங்க அதே நகட்டிகிட்டே இருந்தா. ஒயின் தேவங்க பெட்டில் தள்ளி தேவங்களுக்கு மேலே ஏறி படுத்தா. ஏய் என்ன பண்ணுற, இறங்கு ஒயின், சாக்லேட்டு கொடு, எவ்வளோ நேரம் அலைய வர்ற? ஏய் நீ இறங்கு, சாக்லேட் தானே வேணும், இந்தா. அந்த சாக்லேட்ஸ் அப்புறம் மூட் போயிடுச்சு, எனக்கு இந்த சாக்லேட் வேணும் அப்படின்னு தேவங்களோட லிப்ஸில் ஃபிங்கர் வச்சு சொன்னான். இறங்கு, என்ன பண்ணுற, சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கும், விட்டு என்னென்ன. இறங்க முடியாது. சூப்பராக இருக்க மாமா நீ, அப்படி பெட்ட மாதிரி இருக்கு, இப்படியும் மேலே படுத்துக்கணும் போல இருக்கு. விட்டு என்ன, இறங்கு. அம்மா வந்துடுவா, இறங்கு. முடியாது, சாக்லேட் தரவே மாட்டியா? இந்த சாக்லேட் இறங்கு. நான் கிட்ட சாக்லேட் தரவே மாட்டியா? என்ன நீ பண்ணுற, இறங்கு. அம்மா வந்து அசிங்கமாக நினைப்பா, எந்திரி. அம்மா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வரமாட்டாங்க. ஒரு குட்டி சாக்லேட் தான் மாமா, நானும் உங்ககிட்ட அவ்வளோமா கேட்டேன். நீ பேசுகிறது எதுவுமே சரியில்லை, 1st ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன், சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கு, ஓகே? எந்திரி ஃபர்ஸ்ட் டைம் மேலே இருந்து. தேவோட லிப் கிட்ட லிப் வச்சுட்டு, கோமா குட்டி கேஸ் தானே கேட்டேன், அதுக்கே இவ்வளோ சீன் போடுறோமாம்மா, எனக்கு எடுத்துக்க தெரியாதா? இன்னும் 1 சென்டிமீட்டர் முன்னாடி வந்தேன்னா அப்படியே எடுத்துப்பேன். உன் பெர்மிஷன்லாம் கேட்டுட்ருக்க மாட்டேன். நானும் நல்ல பொண்ணாக உன் பெர்மிஷனோடு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சீன் போடுறேன். என்ன சாக்லேட் தருவியா
மாட்டியா? ஒயன் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. குழந்த மாதிரி நடந்துக்கோ. இறங்கு ஒயன். ஒயன் அவளோட செஸ்ட்டில் தேவங்க செஸ்ட்டில் வச்சு மூவ் பண்ணிட்டே, நான் குழந்தை இல்லைன்னு சொன்னேன்ல. உனக்கு தெரியலையா நான் குழந்தை இல்லைன்னு? சொல்லு மாமா, தெரியலையா? குழந்தை இல்லைடா, எனக்கு வேணும். குட்டி சாக்லேட் தான் வேணும். நான் நிறையாலாம் கேட்க மாட்டேன். ப்ளீஸ். ஒயன் ஒன்று தேவங்க வயனை தள்ளி வயனுக்கு மேலே வந்தான். என்ன பண்ணிட்டு இருக்க? தேங்க பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு, ஒயன் நீ வெளியே போ. ஒயன் பெட்லேருந்து மெதுவாக எழுந்து தேங்கிட்ட வந்து உட்காந்துட்டு, தேங்க்யூ, நீ வெளியே போ ஒயன். தேங்க்யூ மாமா, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ஏய், நீ அக்கா பொண்ணு, நான் உன்னை என் குழந்தைய நினச்சி தான் பண்ணேன். வெளியே போ. ஓ, எனக்கு குழந்தை நினச்சி தான் கிஸ் பண்ணியா? ஆமாம், வெளியே போவேன் ப்ளீஸ். என்னை பார்த்தா சொல்லு, எனக்கு குழந்தை நினச்சி தான் கிஸ் பண்ணேன். பையன், உன் குழந்தை நினச்சி தான் கிஸ் பண்ணேன். நீ அக்கா பொண்ணு, நீ குழந்தைடி, நீ வெளியே போறியா? நல்லா தான் இருக்கு நீ சொல்கிறது. கணத்தில் கிஸ் பண்ண ஓகே, இந்த கணத்துலேயும் கிஸ் பண்ண ஓகே, ஃபார்வர்டில் கிஸ் பண்ண ஓகே, நெக்கில் கிஸ் பண்ண அதுவும் நீ எனக்கு குழந்தை நினச்சி தான் பண்ணியா? எனக்கு கீழே அதுவும் எனக்கு குழந்தை நினச்சி தான் பண்ணேன். ஒயன் ப்ளீஸ் ஒயன், நீ வெளியே போறியா? உனக்கு வேணாமா? என்ன உனக்கு வேணாமா மாமா? சாக்லேட் சாப்பிடணும் போல இல்லையா என்ன? ஏய், எஞ்சி வெளியே போ ஃபஸ்ட். கிண்ணமாம்மா என்ன வெளியே அனுப்புறதுல இருக்கா? குட்டி சாக்லேட் தரவா? எனக்கு எதுவும் வேணா, நீ வெளியே போ. நீ போன்னு சொன்னால் நான் போவேண்ணா? நான் கொடுத்துட்டு தான் போவேன். ஒயன் விட்டு ஒயன் விட்டு ஒயன் வேணும். ஒயன் தேவனோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அவனோட லிப்ஸில் விட்டு போதும் போ. செம்மையாக இருக்கும் மாமா நீ. ஓ அப்படியா, எஞ்சி போ. ஓகே பாய். சீக்கிரம் கீழே வா, அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வரேன் போ. கிஸ் பண்ண தெரியுதாடி மக்கு? குழந்தைன்னு காட்டுற. படுத்துறாளே, எப்படி சமாளிக்கிறது? மாமா ஏய் போடி, வரேன். சீக்கிரம் வா. பசிக்கலையா? சாக்லேட்டே போதுமா? இன்னும் 2 சாக்லேட் தரவா? ஏய் போயிட, அடிச்சிருவேன். சீக்கிரம் வா மாமா. தேங்கும் சாப்பிட்லான்னு டைனிங் இறங்கி வந்தான். தேங்கும் ஒயனுக்கு பக்கத்தில் இருக்க சேர்ல வந்து உட்காந்துட்டு சாப்பாடெலாம் எடுத்து பிளேட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஒயன் தேங்கும் பக்கத்தில் இருக்க சேரை இழுத்து 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 அவன் பக்கத்தில் வந்து போட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஏய் தள்ளி தான் உட்காந்து சாப்பிட்றேன், நீ இடிச்சிட்டே இருக்கா? என்ன மாமா, உன் பிளேட்டில் மட்டும் உங்கள் அக்கா நிறைய ஐட்டம் வச்சுருக்கா, அது எனக்கு கொஞ்சம் தான். ஏய் அதான் அங்கே இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு சாப்பிடு. உன் பிளேட்டில் இருக்க தான் வேணும், கொடு. ஏய் அவனை சாப்பிட விடுடி. அக்கா இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாக்கா. நான் சொல்கிறேன் எதையுமே கேட்கவே மாட்டா. என்ன பண்ணடா, நான் சொல்கிறதையே அவள் கேட்க மாட்டான். நீ சும்மாவே செல்லம் கொடுத்து வச்சுருக்க, உன் பேச்சை கேட்பாளா? வயன் வாய்க்கிட்ட கொண்டு பாதி சாப்பிட்டுட்டு அப்படியே வாயில் வச்சுட்டு இருந்தப்போ அந்த பீஸை அவன் பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். என்னடி பண்ணுற? இது என்ன ஹனி சிக்கனாமா, இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது? தேங்காய் வயனை திரும்பி உடச்சிட்டு இருந்தான். ஓ மாமா சாப்பிட்டனால ஸ்வீட் ஆகிடுச்சா? ஓகே ஓகே. லூசு, அதை வச்சுட்டு வேறு எதையா எடுத்து சாப்பிடு. இவளுக்கு ஒரு வேலை இல்லை. தேங்காய் வயன் பண்ணுறதுல அப்படியே இக்னோர் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ வயன் தேவோட காலில் அவள் காலை வச்சு சாஃப்டாக ரப் பண்ணிகிட்டே இருந்தான். என்ன பண்ணுற வயன், கொஞ்சம் நேரம் அமைதியாக தள்ளி உட்காந்து சாப்பிட்றியா? ரொம்ப சாஃப்டாக இருக்கு மாமா நீ. வயன் தள்ளி உட்காரு, மடியில் உட்காந்து சாப்பிட்டவா? பிச்சிருவேன் வயன், ரொம்ப ஓவராக போகிறேன். அக்கா பார்க்குறான், அமைதியாக உட்காந்து சாப்பிட்டு. மாமா என்ன, இதை எனக்கு ஊட்டி வரியா? ஊட்டிலாம் விட முடியாது, கை இருக்குல்ல, எடுத்து சாப்பிடு. மாமா எனக்கு இதை ஊட்டி விடு மாமா. முதல்ல நீ தானே ஊட்டி விடுவேன். ஒயன் எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டுட்ருக்கேன்ல, நீ எடுத்து சாப்பிடு. டேய் ஏன்டா அவள்கிட்ட கோவப்படுறேன்? ஊட்டி தானே விட சொல்கிறா, ஊட்டி விடு. அக்கா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாக்கா, நீ ஊட்டி விடு. போ, நான் உங்கள் டார்ச்சராக இருக்கேன்ல, நீ ஒன்றும் ஊட்டி விட வேணாம். போ, எனக்கு சாப்பாடே வேணாம். ஒயன் அங்கே எழுந்துச்சு சோஃபாவில் போய் உட்காந்தான். சாப்பிட்லன்னா போகிற விடுக்கா. தேங்காய் எதையுமே கண்டுக்காமல் அப்படியே சாப்பிட ஆரம்பித்தான். ஆனால் தேங்காயில் 2 வாய்க்கு மேலே சாப்பிடவே முடியல. திரும்பி ஒயனை பார்த்தான். ரொம்ப சோகமாக ஃபேஸ் வச்சுட்டு
சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தான். அவனோட பிளேட்டில் இன்னும் கொஞ்சம் ஃபுட் எடுத்து வச்சுட்டு அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு வாங்கிக்கிட்ட போனான். அவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு சாரி அவன் மூஞ்சி திருப்பிட்டு ஒன்று இந்த பேச வேணாம் போ, அதான் ஊட்டி விட மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் என்ன சாரி அதான் சாரி சொல்கிறேன்ல, ஒன்றும் நீ என்கிட்ட பேச வேணாம் மாமா. சரி பேச வேணாம் சொல்லு. உடனே சொல்கிறேன் பசிக்குது. தேங்க ரொம்ப கேரிங்காக அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தான். அப்படியே அவன் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தான். அவன் தேவோட கண்ணையை பார்த்துட்டே இருந்தான். என்னை பார்த்துட்டே இருந்தாலும் நான் ஊட்ட மாட்டேன். எனக்கு ஒன்று பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு மாமா. அவன் ரொம்ப ஓவராக போகிறேன் அக்கினுக்குன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு நீ நான் அவ்வளோ பிடிக்கும், நான் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், என்னை கோவப்பட வைக்காத. சொல்லு. எனக்கு நீ நான் அவ்வளோ பிடிக்கும் மாமா. இப்போ என்னன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வளர்ந்துட்டல அதான். இன்னும் 4-5 பசங்களை பார்க்க ஆரம்பிக்கும் போது இது ரொம்ப நார்மலாயிரும். சாப்பிடு. பையன் அப்படியே சோகமாயிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். என்னடி நீ மூஞ்சி எப்படி வச்சிருக்கா? ஒன்றும் இல்லை. போதும். சரி போய் தூங்க. மாமா உன் கூட தூங்கலாம். பிச்சு வயன் நீச்சு போ. தேங்கும் சாப்பிட்டு தூங்கலான்னு ரூமுக்கு போனோம். வயன் தேங்கு மாசில் வந்து கதை தட்டிட்டு இருந்தான். என்னடி இப்போ என்ன? இல்லை மாமா, நீ அப்போ சாக்லேட் கொடுத்தல, அதை எங்கேயோ வச்சுட்டு போயிட்டேன், அதான் அதை எடுத்துகிட்டு போகலான்னு தலைக்கோ. ஒயின் வேகமாக நடந்து தேங்கோட ரூம்குள்ளே போனோம். அதை அப்போ தான் எடுத்துகிட்டு போயிட்டடி. ஒயின் திரும்பி தேங்க டைட்டாக ஹெல்ப் பண்ணான். என்ன பண்ணுற விட்டு சாக்லேட் எடுத்துகிட்டு போயிட்டேன், அது எனக்கும் தெரியும், சும்மா வெயிட் பண்ணான்னு வந்தேன். பார்க்க தானே வந்தேன். விட்டு ஒயின் என்ன வெயிட் பண்ணுற நீ? உன் கூட இருக்கணும் போல இருக்குமாம்மா, அதான் வந்தேன். கொஞ்ச நேரம் உன் கூட இருந்துட்டு போவா. ஒயின் எனக்கு தூக்கம் வருதுடா, நான் தூங்க போகிறேன், நீ வெளியே போ. சரி அப்போ கொஞ்ச நேரம் என்ன ஹேக் பண்ணிக்கோ. இப்படி சாஃப்டாக என்னோட ஹெட்லைட் ஆப் பண்ணிவிட்டு ஓகே போதுமா? நீ தங்கோல போய் தூங்குங்க போங்க. வயன் தேங்க இன்னும் டைட்டாக ஹேக் பண்ணேன். எதுக்கடி இப்படி போட்டு நசுக்கிறேன் என்ன? விட்டுடி. மாமா நீ ரொம்ப அழகாக இருக்க. உன்னை நிறையா பேர் சைட் அடிப்பாங்கல்ல, இப்போ அது ரொம்ப முக்கியமா? விட்டு ஒயின்னு. மாமா நான் எதுக்கு வந்தேன்னா, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? என்ன போய் தூங்கு போ. சொல்லு மாமா, நான் தெரிஞ்சுக்க தான் வந்தேன். நிச்சயமாக சொல்லு, உண்மையாக சொல்லு, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? லவ் எல்லாம் பண்ணலை, போதுமா போ. போய் சொல்கிறியா? நிச்சயமாக தாண்டி சொல்கிறேன், லவ் பண்ணலாம் டைம் இல்லை. அண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எந்த பொண்ணுமே பார்க்கல ஒயின். அப்படி பார்த்தேன்னா லவ் பண்ணுறேன், அப்படி நான் லவ் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஒயின் அப்படின்னு நம்ம தேங்க பேச பார்த்து, மாமா உனக்கு என்ன மாதிரி பொண்ணு பிடிக்கும்? தெரியலையே, எனக்கு அதை பற்றி நான் ஐடியாவே இல்லைடி. என்ன மாமா இப்படி சொல்கிறேன்? எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி தான் சொல்லு. என்ன சொல்ல, எனக்கு அது எதுவும் தோணலை ஒயின். சரி ஓகே, நான் நாளைக்கு யோசிச்சு உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேவா? இப்போ எனக்கு தூக்கம் வருதுடி, நான் ட்ராவல் பண்ணி வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. உனக்கு புரியுதா? மாமா உனக்கு என்ன மாதிரி பொண்ணு பிடிக்குமா? எனக்கு ஒன்று ரொம்ப 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 பிடிக்கும். நான் பிறந்ததுலேருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னா அது இந்த அழகிய தான். எனக்கு ஒயின்னா அவ்வளோ பிடிக்கும், உனக்கு தெரியாதா? மாமா நீ நான் பிறந்ததுலேருந்து லவ் பண்ணுறியா? ஆமாம். நிஜமாவா? ஆமாடி, உன்னை ஃபர்ஸ்ட்டு கிஸ் பண்ணதும் நான் தான், உன்னை ஃபர்ஸ்ட்டு ஹக் பண்ணதும் நான் தான். வேணா அம்மாட்ட கேட்டுப்பாரு, உன் அம்மா தான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணணும்னு சொன்னான். நான் விட்டவே மாட்டேனே, அவள் என்னோடது, நான் தான் அவளை கிஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவள் கையிலேருந்து பிடுங்கி கிஸ் பண்ணேன். அப்போலாம் நீ ரொம்ப குட்டியாக இருப்ப, என்கிட்ட உனக்கு தரவே மாட்டாங்க. நிச்சயமாவா மாமா? நீ தானே ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணியா? ஆமாம். என் தேவோட லிப்கிட்ட வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ்ஸும் நீ தான் மாமா. நானும் ஃபர்ஸ்ட் ஒன்றா தான் கிஸ் பண்ணியிருக்கேன். என்னை எத்தனை தடவை கிஸ் பண்ணியிருக்கேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஆமாம், எனக்கு விவரம் தெரியும் போது நீ தான் ஃபர்ஸ்ட் என்னை மிரட்டி கிஸ் வாங்கினேன். அப்புறம் நான் வளரவுமே அப்படி தான், நீ தான் என்கிட்ட வந்து கிஸ் கேட்டுகிட்டே இருப்பேன். உனக்கு தெரியுமா, நான் அம்மா அப்பா கூட கிஸ் பண்ணது கிடையாது, உன்னை மட்டும் தான் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படின்னா என் ஃபர்ஸ்ட் கிஸ் நீ தானே? உனக்கு ஒன்று தெரியுமா, உனக்கு கிஸ் பண்ணவே தெரில. என்ன சொல்கிறேன் மாமா? நான் கிஸ் பண்ணும்போது சவுண்ட்லாம் கேட்குதே, அது கையில் சீக்கில் சீனில் பண்ணும்போது ஓகே. ஆனால் லிப்பில் இப்படி தான் கிஸ் பண்ணுவாங்களா? என் தேவோட கண்ணையே பார்த்துட்டு இருந்தா, தேங்க என் கண்ணையே பார்த்துட்டு லிப்பில் இப்படி தான் கிஸ் பண்ணுவாங்களா?
இப்போ இப்படி பண்ணக்கூடாதா மாமா? வேறு எப்படி பண்ணுவாங்க? என் தேங்க ஃபேஸ் கிட்ட வந்தான். தேங்க போய் பார்த்துட்டே இருந்தோம். சொல்லிட்டேன் மாமா, எப்படி பண்ணுவாங்க? தேங்க என்னோட மேலே வெளியே போச்சு. சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மாமா மூச்சு மூச்சு விட முடியல மாமா. என்னாச்சுடி? மூச்சு மூச்சு விட முடியல மாமா. என்ன பண்ண? சாரி சாரி சாரி. ஓகே வனி, தண்ணி குடிக்கிறியா? ஓகே ஓகே தான் மாமா. இப்படி தான் கிஸ் பண்ணுவாங்களா லிப்ஸில்? சாரி சாரி வைன், சாரி. நீ வெளில போ. பார்த்தியா, உடனே நீ வெளியே அனுப்புகிறேன். உனக்கு போதுமா? ஓகே, நீ வெளியே போ. வைன் நகராமத்தை அங்கேயே பார்த்துட்டு இருந்தான். என்னாச்சுடி? போ வெளியே. மாமா கிஸ் சூப்பராக இருந்துச்சு. லிப்ஸ் அப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். என் ஃபர்ஸ்ட் கிஸ். இப்படி ஒரு கிஸ் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை, ஃபீல் பண்ணதே இல்லை. தேங்க்யூ. தேங்காய் என்ன வெளியே தள்ளிட்டே இருந்தான். வெளியே போ, போ வெளியே. இனி ரூம்குள்ளே பெர்மிஷன் எல்லாம் வந்து அவ்வளோதான். வெளியே போடி. மாமா கொஞ்சம் நேரம் வந்துட்டு போவா. வெளியே போவேன், அவ்வளோதான். போ வெளியே. அவளை வெளியே தள்ளிட்டு கதவை லாக் பண்ணலான்னு வந்தான். வைன் கதவை பிடிச்சிட்டு, மாமா உனக்கு எப்படி தெரியும் எப்படி தான் கிஸ் பண்ணணும்னு? எத்தனை பேர் எப்படி கிஸ் பண்ணியிருக்கா? உண்மையை சொல்லு மாமா, அம்மாட்ட சொல்ல மாட்டேன். நீ வெளியே போகலன்னு நினச்சிக்கோவேன்.